வணக்கம். ராவணனுடைய பாத்திரப்படைப்பு பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. இந்த வரவேற்பை தருகின்ற நம்முடைய நேயர்களுக்கு நம்முடைய வாழ்த்தை சொல்லி சில வினாக்களும் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான விடையும் நாம் சொல்லியிருக்கிறோம். ராவணனுடைய நிறைகள் என்று பார்த்தால் அவனிடத்தில் குறைகள் இல்லாமல் இல்லை. குறைகள் இருந்தன. முதல்ல நிறைய பார்ப்போம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அப்படிதான் திருக்குறள். முதல்ல குணத்தை தான் சொல்கிறார். அதனால் ராவணனுடைய குணங்கள் என்ன அப்படின்னா, அவன் தவத்தால் முயன்று வரம் பெற்றவன்னு பார்த்தோம். சரி, வரம் பெற்றான்னு மட்டும் சொன்னால் பத்தாது. இப்போ நீங்கள் 6 காண்டத்தை உடைய கம்பராமாயணத்தில் அதை பதிப்பிக்கிற போது அண்ணாமலை பல்கலைக்கழக பதிப்பில் பழைய பதிப்பு இப்போ புதுசாகவும் போட்டிருக்காங்க. முதல் 5 காண்டங்கள் பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், இது 5 சேர்ந்தது ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க. இதில் அயோத்தி காண்டம் 2 பகுதி. ஆனால் யுத்த காண்டம் மட்டும் 6 பகுதிகளை கொண்டது. யுத்த காண்டம் தனியாக 6 பகுதி இருக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாதிக்கு மேலே ராமாயணத்தில் யுத்த செய்திகள் தான் சொல்லப்படுது. சரி, அந்த யுத்தத்திற்கு காரணமாக இருந்தவன் யார் என்றால் அதனுடைய எதிர்நிலை தலைவனாகிய ராவணன். அவன் வரம் பெற்றான். அவனுடைய நாடு அழகாக இருந்தது, எல்லாம் பார்த்துட்டோம். அவனுடைய சபை எப்படி இருந்தது, அதுதான் ரொம்ப அழகு. அவன் எப்படிப்பட்ட குணம் உள்ளவன் அப்படிங்கிறத ரொம்ப வியப்போடு கம்பர் சொல்கிறார். வழக்கமாக ஊடற்காலத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய புலவி ஊடல் இவற்றில் ஆடவர் பணிந்து போதல் என்பது இயல்பா. ஊடலில் தோற்றாரே வென்றார் அப்படிம்பார். இது பணிவது இயல்பு தான் அப்படிங்கிறாரு வள்ளுவர். தொல்காப்பியமும் அதை சொல்லுது. ஆனால் ராவணனை பற்றி சொல்லுகிற போது அவன் ஊடற்காலத்தில் கூட மகளிரை பணியும் தன்மை இல்லாதவனா. அதாவது என்ன தெரியுமா, பெருமிதத்தோடு வாழ்கின்ற நான் யாருக்காகவும் எதற்காகவும் பணிய மாட்டேன் என்பது, இது அகந்தைன்னு நம்ம நினைக்கிறோம். இது பெருமிதம்னு அவனுடைய குணங்களில் ஒன்றாக காட்டுறாங்க. அந்த பாடலை பாருங்களேன். புலியின் அதல் உடையானும் பொன்னாடை புனைந்தானும் பூவிலானும் நலியும் பலத்தார் அல்லார் தேவரின் இங்கு யாவர் இனி நாட்டலாவார் மெலியுமிடை தடிக்குமலை வேயிலந்தோள் சேயரிக்கன் என்று மாதர் வலியனடும் புலவியினும் வணங்காத மகுட நிறை வயங்க மன்னோ. அடுத்து இவனுடைய அரசாட்சியை சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இவனுடைய சபை எப்போ காட்டப்படுது. இவனுடைய ஊரை பற்றி பார்த்தோம். இவனுடைய ஊரினுடைய வளம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். அங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் தேவர்கள் தான் பணி செய்து கொண்டே இருப்பார்களாம். வாயுவா நகரத்தை சுத்தப்படுத்துவாராம். வர்ணனா மழை பெய்து எல்லாம் கொடுப்பாப்லையாம். சங்கநிதி பதுமநிதிகளாக தேவையானவற்றை கொண்டு வந்து கொடுக்குமா. கற்பகத்தரு, காமதேனு, சிந்தாமணி போன்ற கேட்டவற்றை கொடுக்கின்ற எல்லாமே அந்த ஊர் முழுவதும் தெரிந்து கொண்டே இருந்ததாம். மக்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்ததாம். சரி, அது தவிர இவன் வீணை கொடியருடைய வேந்தன் மட்டுமில்லாமல் வீணை இசையில் அகத்தியரோடு போட்டி போட்டவன் என்றதையும் நாம் பார்க்குறோம். சொற்பனகை உள்ள வர்றா. அப்படி உள்ள வர்ற போது அந்த சபை எவ்வளவு கம்பீரமாக இருந்தது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறார். சரி, இந்த கம்பீரத்தோடு மட்டுமில்லாமல் அங்கு யார் யார் அமர்ந்திருந்தார்கள், அவனுடைய தோற்றம் எப்படி இருந்தது, இதெல்லாம் நமக்கு அதன் மூலமாக தெரிகின்றது. இது தவிர அவன் எப்படிப்பட்ட பக்தி உடையவனாக இருந்தான் என்றால், சிவபெருமானிடத்தில் அவன் வரம் பெற்றான், வாளினை பெற்றான். அத்தோடு மட்டுமில்லை, எப்போதும் சிவபூஜை செய்கிறவனாக இருந்தான். அதற்கு என்ன ஆதாரம் என்றால், இவன் மட்டுமில்லை சிவபக்தன், இவனோடு போரிட்ட வாலி
குரங்கினத் தலைவனாகிய வாலி சுக்ரீவனுடைய மூத்தவன், உடன் பிறந்தவன், மூத்தவன். அவன் ராவணனை வாளினால் கட்டி இழுத்தான். அப்படிப்பட்ட வாலி கூட சிவபெருமானை வணங்குகின்ற தன்மையுடையவன் அப்படிங்கிறத திருஞான சம்பந்தர் குரங்காடுதுறை என்கின்ற ஊரில் பாடியிருக்கக்கூடிய தேவாரத்தில் அந்த பாடலை பதிவு செய்கிறார். ராவணனை வாளினால் கட்டி இழுத்த வாலி வணங்கிய புகழுடைய இஞ்சியும் மஞ்சளும் நிறைந்த குரங்காடுதுறைங்கிறார். இந்த பாடலை பாருங்களேன். நீலமா மணி நிறத்து அரக்கனை 20 கரத்தொடு ஒழ்க வாலினால் கட்டிய வாலியார் வழிபட மண்ணு கோயில் ஏலமோடு இலை லவங்கமே இஞ்சியே மஞ்சள் உந்தி ஆலியா வருமுனல் வடகரை அடைகுரங்கு ஆடுதுறையே. இதை தவிர போருக்கு புறப்படுறான் ராவணன். அப்படி அவன் போருக்கு புறப்படுறப்ப அந்த போருக்கு புறப்படுற அழகு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா முதல் நாள் போருக்கு போகணும் இல்லையா? அப்படி அவன் போருக்கு புறப்படுறப்ப தனக்கு எல்லா வரங்களையும் கொடுத்த சிவபெருமானை வணங்கிவிட்டுத்தான் அவன் புறப்படுகின்றான். அப்படி புறப்படும் போது கூட அவன் வணங்குகின்ற அந்த காட்சியை கம்பர் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். இவன் வணக்கத்துக்குரியவன்தான், இவன் வணங்கத்தக்கவன்தான், இவனிடத்திலே பெருமைகளெல்லாம் இருந்தன, அதை காட்டிலும் பெருமிதமும் பக்தியும் இருந்தது. இதோ இந்த பாடலை பாருங்கள். அவன் போருக்கு புறப்படும் முன்பு சிவபெருமானை வணங்குகின்ற அந்த காட்சி. ஈசனை இமயா முக்கன் ஒருவனை இருமைக்கேற்ற பூசனை முறையான் செய்து திருமுறை புகன்றதானம் வீசினன் இயற்றி மற்றும் வேட்டன வேட்டோர்க்கெல்லாம் ஆசுர நல்கி ஒழ்கா போர்த்தொழிற்கு அமைவது ஆனான். திருஞான சம்பந்தருடைய தேவாரம் முழுவதிலும் 8வது பாடல் ராவணனைத்தான் பாடியிருக்கிறார் என்பதை நாம் முன்னே பார்த்திருக்கிறோம். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்பது நீர் என்று மதுரையிலே திருநீற்று பதிகத்தை பாடின போது கூட ராவணன் மேலது நீர் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் எத்தனை அருமையாக அவனுடைய பக்தி வெளிப்படுகின்றது. எனவே வளமை மிகுந்தவன், பெருமை மிகுந்தவன், பெருமிதமுடையவன், பக்தியுடையவன் என்று இவனிடத்தில் இருக்கின்ற நிறைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். சரி, இவனுடைய வீரம் எப்படிப்பட்ட வீரம், அதை பார்க்க வேண்டாமா? ராவணனுடைய வீரத்தை சொல்வதாக இருந்தால் அவன் முன்னர் செய்த போர்கள், ராமனோடு செய்த போர்கள் என்று தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். அவற்றையெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.